அடுத்ததா கடலூர் மாவட்டம் புவனகிரி பக்கத்துல சேத்தியாத்தோப்பு பேரூராட்சியில நடைபாதை சாலை அமைக்கிறப்ப கையடி பம்பை அகற்றாமலேயே பாதி அளவு உள்ளேயே வச்சு அமைக்கப்பட்டிருக்கு. இது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல நம்ம இந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த காட்சிகள் எங்க பதிவாகியிருக்கு அப்படின்னா வடக்கு சென்னிநத்தம் பகுதியில பதிவாகியிருக்கு. இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான குடும்பத்தினர் வசிச்சுட்டு வராங்க. குடிநீரானது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து பைப்லைன் மூலமா வழங்கப்படுது. இருந்தாலும் முக்கியமா மின்தடை காலங்களையோ இல்ல அவசர காலங்களையோ மாற்று ஏற்பாடா இந்த கையடி பம்பை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்ப இந்த நிலையில தான் சாலை அமைக்கும் பணி நடந்தப்ப பாதி அளவு கையடி பம்பை அடியிலையும் மேலே பாதி அளவு இருக்கிற மாதிரி இந்த சாலை என்பது போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதனால நல்லா உபயோகத்தில் இருந்த இந்த பம்பை இப்படி சாலை பணிக்காக பாதியாக பண்ணி வச்சிருக்கிறது ஏற்புடையது அல்லன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான நிலையை சரி செய்யணும்னு சொல்லியும் அந்த பகுதி மக்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். மாவட்ட நிர்வாகம் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு இந்த கையடி பம்பை மறுபடியும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் கோரிக்கையை வச்சிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கிறோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.